புலம்பெயர் தமிழர்களின் தாளத்திற்கு ஆடும் அரசு, நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு. ஐயோ தயாசிரி அமருங்கள், நகைச்சுவை கருத்துகளால் எதிர்க்கட்சி மீது விமல் விமர்சனம். 400 ரூபாய் சம்பள உயர்வால் வந்தவினை, திகாம்பரம் எச்சரிக்கை. இராணுவத்தினரை கொச்சைப்படுத்திய ஜனாதிபதி, இந்திக்கு அனுறுத்த குற்றச்சாட்டு. கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு சட்டத்திரணி குறித்த அதிரடி தகவல்கள். எய்ட்ஸ் நோயை தடுப்பதற்காக வழங்கப்படும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடா, அமைச்சர் விளக்கம். முகத்துவாரம் துயரத்திற்கு காரணம் அதிகாரிகளின் அலட்சியமா? இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் நியமனம். வாக்குறுதி அளித்தபடி மின்சார கட்டணம் 30% குறைக்கப்படும், குமார ஜெயக்கொடி. மத்தள விமான நிலையம் வரலாற்று சாதனை. காப்போது சாதனதர பரீட்சையை பிப்ரவரி 17 முதல் 26 வரை நடாத்துவதற்கு தயார். பேராயர் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. யுத்த வெற்றியையும் இராணுவத்தின் கௌரவத்தையும் ஜனாதிபதி சிறுமைப்படுத்துகிறார், துமிந்த திசாநாயக்க குற்றச்சாட்டு. அக்கரை வெளியில் அறுவடை செய்த நிலை எடுத்துச் செல்ல முடியாமல் அவதியுறும் விவசாயிகள், நேரில் சென்று ஆராய்ந்து ரவிகரன் எம்பி. அரசுக்கு புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து கிடைக்கும் மூலதன அனுகூலங்கள் மற்றும் அரசியல் லாபங்களுக்காக தமிழ் மக்கள் என்ன செய்தாலும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து உரையாற்றியவர் 78வது சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் வேறாக கரிநாள் போராட்டம் நடாத்துகின்றனர். அவற்றை கண்டுகொள்ளாமல் அவற்றுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை. அவர்களுக்கும் உரிமை உண்டு தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க. ஆனால் அந்த உரிமை அதிகாரம் ஏன் மற்றவர்களுக்கு இல்லை? நாங்கள் இனவாதத்தை வளர்க்க விட மாட்டோம் என கூறிக்கொண்டு ஜனாதிபதி உட்பட 159 பேரும் இனவாதத்தை விதைக்கின்றனர். தென்பகுதியின் பெரும்பான்மையை விமர்சிப்பதோடு புலம்பெயர் தமிழர்களினதும் வடக்கு மக்களின் மனதை வெல்ல நினைத்தால் அது நடக்காது. அதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்ய முடியாது. நான் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மத தலைவர்களை விமர்சிப்பதை நிறுத்துங்கள். இனவாதத்தை தூண்ட விடமாட்டோம் என கூறிக்கொண்டு நாட்டில் இனவாதம் உருவாகுவதற்கான சந்தர்ப்ப சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் அரசியல் தளத்தில் புலம்பெயர் தமிழர்களிடம் நீங்கள் கொண்டிருக்கும் மூலதன அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக மக்களை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக இளம் அரசியல் தலைவரான சாணக்கியன் நியமிக்கப்படுவதனை வரவேற்று அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கும் வகையில் முல்லைத்தீவு நகர் பகுதியில் இன்று பதாதைகள் கட்டப்பட்டுள்ளன. உங்கள் செயற்பாடுகள் சமூக நலனுக்கும் அரசியல் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டியாக அமையட்டும் எனும் வாசகத்துடன் அமைக்கப்பட்ட குறித்த பதாதைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நகரின் முக்கிய பகுதிகளில் நிறுவப்பட்டிருந்தன. இந்த வாழ்த்து பதாகை நடவடிக்கைகள் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் அணியினரால் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இளம் தலைமுறையினரின் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கான ஒரு முக்கிய அடையாளமாக சாணக்கியன் இந்த நியமனம் அமைந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் செயற்பாடுகளை வலுப்படுத்துவார் என்ற நம்பிக்கையும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. வாக்குறுதி அளித்தபடி 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றியவர் மின் அலகு ஒன்றிற்கான சராசரி உற்பத்தி செலவு ஏற்கனவே 37 ரூபாவிலிருந்து 29 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டினார். மின் அலகு ஒன்றின் உற்பத்தி செலவை குறைக்காமல் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது. தற்போது அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலைமையே காணப்படுகிறது. நாம் நாட்டினை பொறுப்பேற்கும் போது மின் அலகு ஒன்றின் கொள்வனவு அல்லது உற்பத்தி செலவு 37 ரூபாவாக இருந்தது. தற்போது அதனை 29 ரூபாவாக, அதாவது 22% குறைக்க எம்மால் முடிந்துள்ளது. எமது இலக்கந்த பெறுமதியை 25 ரூபாவாக குறைப்பதாகும். அதனை செய்து வாக்குறுதி அளித்தவாறு 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். துறைமுக விவகார அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிற்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவிற்கும் நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை நிலையான சொத்து உயர்தொழிலாளர்கள் நிறுவனம் சட்டமூல மீதான 2ஆம் மதிப்பீடு தொடர்பான விவாதம் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது சிறப்புரிமை பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் நிலையில் இவ்வாறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது தயாசிரியின் கருத்து தொடர்பில் விளக்கம் வழங்கிய விமல் ரத்நாயக்க, நாடாளுமன்றத்தை பிழையாக வழிநடத்தவே இவர்களுக்கு தெரியும். இவர்கள் பாவப்பட்டவர்கள், சரியான கட்சி இல்லாது காணப்படுகின்றனர். அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சந்தித்தீர்கள். என்ன நடந்தது? உங்கள் சதி தோற்கடிக்கப்பட்டது. ஐயோ தயாசிரி அமருங்கள். அவர்கள் கூறுவதை கண்டுகொள்ள வேண்டாம் சபாநாயகரே. எதிர்க்கட்சி தலைவருக்கு இவருடன் இருக்க விருப்பமில்லை. இவரை கட்சிக்குள் கணக்கெடுப்பதில்லை என தெரிவித்துள்ளார். இதன்போது எழுந்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி
தலைவரை நோக்கி கிண்டலாக இதையும் ரத்தத்தில் எழுதி தருவீர்களான பிமல் ரத்நாயக்க பதில் வழங்கினார். மேலும் உரையை தொடர்ந்த பிமல், எதிர்க்கட்சி தலைவரே, இவர்களுடன் சென்றால் உங்களுக்கும் இழப்பு ஏற்படும். இவர்கள் மக்களால் ஏசி வீட்டுக்கு அனுப்பிய மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர்கள். எதிர்க்கட்சி தலைவரை மொட்டு கலாச்சாரத்திற்கு இரையாக வேண்டாம். இவருடன் பயணிப்பதால் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியாகி ரணிலை தோற்கடித்த நீங்கள் மொட்டு கட்சியைச் சேர்ந்த உங்கள் மதிப்பை தரம் தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். இங்கு கூச்சலிடும் ஒருவர் மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர், மற்ற இவர் தனது உறுப்புரிமையை காசுக்கு விற்றவர். உங்கள் பதவியை இவர்களுடன் சேர்ந்து அவமதித்துக் கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார். கணைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்திற்கு உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்திரணி தமரா குமாரி அபயரத்ன தொடர்பான புதிய தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ்போதர்கம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த தகவல்களை வழங்கியது. சட்டத்திரணி கைது செய்யப்பட்ட போது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹோண்டா வெசல் ரக கார் மற்றொருவரின் பேரில் இருந்த போதிலும் அது குறித்த சட்டத்திறனிக்கே சொந்தமானது என விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. வில்பிரட் திசாநாயக்க என்பவரின் பேரில் அந்த வாகனம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனினும் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின்படி குறித்த சட்டத்திறனியே தனது சொந்த பணத்தை கொண்டு இந்த வாகனத்தை வாங்கியுள்ளார். இதற்காக பணம் எவ்வாறு திரட்டப்பட்டது என்பது குறித்தும் அவரது வங்கிக் கணக்குகளில் இடம்பெற்ற பாரிய பண பரிமாற்றங்கள் குறித்தும் சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். கொலை சம்பவத்தை செய்ததாக கூறப்படும் துப்பாக்கிதாரிக்கு குறித்த சட்டத்திறனிக்கு அவர்களுக்கு தேவையான 2 கழுத்துப்பட்டிகள், சட்டத்திறனிகளின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லட்சணை பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர், தண்டனை சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் நடைமுறை கோவை சட்டக்கோவை ஆகிய சட்ட புத்தகங்கள், போலீஸ் சட்டத்திறனி அடையாள அட்டை ஒன்றை தயாரிப்பதற்கு தேவையான புகைப்படங்கள் ஆகிய பொருட்களை வழங்கியுள்ளமை விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. கொழும்பு முகத்துவாரம் மாதம்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றின் வெளிச்சுவரிலிருந்து கலன்று விழுந்த சீமந்து பூச்சி தலையில் விழுந்ததில் 7 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு அருகில் சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக சுவரில் இருந்த சீமந்து பூச்சி பகுதி சிறுவனின் தலையில் விழுந்துள்ளது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு 15 மோதரை ரந்திய உயன பகுதி சேர்ந்த மொட்டேறு சதருவன் எனும் 7 வயது சிறுவன் ஆவார். அடுக்குமாடி குடியிருப்பின் வெளிச்சுவர் இடிந்து விழும் அபாயம் காணப்படுவது குறித்து நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்த போதிலும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததே இந்த விபத்துக்கு காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இச்சம்பவம் குறித்து முகத்துவாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். இதன்போது குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் கட்டடப் பணிகள் 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டவை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதனதர பரீட்சையை பிப்ரவரி 17 முதல் 26 வரை நடாத்துவதற்கு தயாராக உள்ளோம். இக்காலப்பகுதி ரமலான் பெருநாள் காலப்பகுதியாக இருப்பினும் அது பரீட்சை நடாத்துவதற்கு தடையாக இருக்காது என சம்பந்தப்பட்ட தரப்பினர் அறிவித்துள்ளனர் என கல்வி மற்றும் பிரதி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: பாடசாலை மாணவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற அரசாங்கம் கொள்கை ரீதியான முடிவுகளின்படி பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பாடப்புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் சுரக்ஷா காப்புறுதி என்பனவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக 6 தொடக்கம் 13ஆம் தரங்களில் பயிலும் மாணவிகளுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் கொள்வனவு செய்ய வவுச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த அசோஸ்ம நன்மைகளை பெறாத மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை மேலும் விரிவுபடுத்துவதற்கு தேவையான தரவுகளை திரட்டி வருகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சையை பிப்ரவரி 17 முதல் 26 வரை நடாத்துவதற்கு தயாராக உள்ளோம். இக்காலப்பகுதி ரமலான் பெருநாள் காலப்பகுதியாக இருப்பினும் அது பரீட்சை நடாத்துவதற்கு தடையாக இருக்காது என சம்பந்தப்பட்ட தரப்பினர் அறிவித்துள்ளனர். புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காப்போது உயர்தர பரீட்சைகளை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாகவும் காப்போது சாதனதர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிலிருந்து உரிய கால அட்டவணைப்படி பரீட்சைகளை நடாத்துவதற்கு முயற்சித்து வருகிறோம் என்றார்.
சுதந்திர தின நிகழ்வின் போது நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவத்தினரை கௌரவிப்பதை விடுத்து அவர்களை டிட்வா சூறாவளியின் போது உணவுப் பொட்டலங்களை வழங்கியவர்களாக மட்டும் மட்டுப்படுத்தி ஜனாதிபதி உரையாற்றியமை கவலையளிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர், தற்போதைய சபாநாயகர் பாரிய நிதி மற்றும் அதிகார துஷ்பிரயங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் எரிபொருளை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதிகாரப்பூர்வ இல்லங்கள் தேவையில்லை என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது 2 உத்தியபூர்வ இல்லங்களை அனுபவித்து வருவதாகவும் இந்த முறைகேடுகளை சுட்டிக்காட்டிய பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதி செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை ஒரு மோசமான முன்மாதிரி என்றும் அவர் சாடினார். அத்துடன் அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்க ராஜபக்ச வேட்டையை மீண்டும் கையில் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டவர், ஒரே நேரத்தில் சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரை விசாரணை பிரிவுகளுக்கு அழைத்திருப்பது அரசியல் நோக்கம் கொண்டது என கூறினார். நிலக்கரி ஊழல் மற்றும் சபாநாயகர் மீதான புகார்கள் குறித்து மௌனம் காக்கும் அரசாங்கம் ராஜபக்சவினரை வேட்டையாடுவதன் மூலம் மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார். மேலும் சுதந்திர தினத்தில் ராணுவத்தினர் வெறும் நிவாரண பணியாளர்களாக சித்தரிக்கப்பட்டதை கடுமையாக விமர்சித்தவர், முப்படையினர் சம்பளத்திற்காக மட்டும் பணியாற்றியவர்கள் அல்ல எனவும் அவர்கள் பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டை ஒன்றிணைக்க உயிரை தியாகம் செய்தவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தனது உரையில் இனவாதத்திற்கு இடமில்லை என கூறியதை வரவேற்றவர், அதனை சொல்லில் மட்டுமின்றி செயலிலும் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுதந்திர தினத்தன்று வடக்கில் கருப்பு கொடி ஏற்றி துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. எங்கும் அங்கு இனவாத தூண்டல்கள் இருப்பதையே காட்டுவதாகவும் அதனை தடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இறுதியாக சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தவர், விசாரணை நிறுவனங்கள் எவருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 400 ரூபாவால் அதிகரிப்பதற்கு ஒரு நாளைக்கு 25 கிலோ தேயிலை கொழுந்து பறிக்குமாறு பெருந்தோட்ட நிறுவனங்கள் தொழிலாளர்களை வற்புறுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர், சம்பள உயர்வுக்கு முன்னர் 20 கிலோ கொழுந்தை பறிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் 400 ரூபாவை வழங்குமாறு அரசாங்கம் கூறியுள்ளது. இம்மாதம் 10ஆம் தேதிதான் அது கிடைக்க உள்ளது. ஆனால் சம்பளத்தை அதிகரிக்க சொன்னவுடனே இதுவரை 20 கிலோ கொழுந்து பறித்தவர்களிடம் கம்பெனிகள் தற்போது 25 கிலோவை கொண்டு வருமாறு கேட்கின்றன. தோட்ட முகாமையாளர்கள் தமக்கு தேவையான வகையில் வேலைகளை நிறுத்துகிறார்கள். இன்று மஸ்கலியாவில் உள்ள தோட்டம் ஒன்றில் 70 பேரின் வேலை நிறுத்தப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தப்பட்டால் அவர்கள் எப்படி வாழ்வது? அதனால்தான் அரசாங்கத்திடம் ஒன்று கூற விரும்புகிறேன். உடனடியாக இந்த கம்பெனிகளுடன் கலந்துரையாடி இதற்கு தீர்வை பெற்றுக் கொடுங்கள். இல்லாவிடின் எம்முடன் கோபப்பட வேண்டாம். நாம் தொழிற்சங்களை ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பிப்போம், பணி புறக்கணிப்புகளை ஆரம்பிப்போம். நமக்கு வேறு வழி இல்லை. நாம் அதிகாரத்தில் இருந்தபோது கம்பெனிகள் இவ்வாறு ஆட்டம் போடவில்லை. கம்பெனிகளுக்கு நல்ல லாபம் உள்ளது. அவர்கள் பொய் சொல்கிறார்கள். லாபம் இல்லை என்றால் கம்பெனிகளை ஒப்படைத்து விட்டு செல்லலாமே. அவர்கள் பொய் சொல்கிறார்கள். எப்போதும் லாபத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் என்றார். பாராளுமன்ற சேவையாளர் ஐஸ் போதைப்பொருள் பாவனை கடும் நடவடிக்கை முன்னெடுக்க சபாநாயகர் பணிப்பெற்ற செய்தி வெளியான செய்தி தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்கவியல் குழுவுக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபைக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது சபைக்கு அறிவிப்பு விடுக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் அறிவித்ததாவது, 2026 11ஆம் தேதியன்று சிங்கள பத்திரிகை ஒன்று பாராளுமன்ற சேவையாளர்கள் ஐஸ் போதைப்பொருள் பாவனை கடும் நடவடிக்கை முன்னெடுக்க சபாநாயகர் பணிப்பெற்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியானது 1953ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க பாராளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைக்கு முற்றிலும் விரோதமானது. பாராளுமன்ற சேவையாளர்கள் குறித்த போலியான செய்திகளை வெளியிடும் போது பாராளுமன்ற கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே இந்த செய்தி தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்கவியல் குழுவுக்கு அறிவுறுத்துகிறேன் என்றார். இலங்கை தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 41 சிகிச்சை மையங்கள் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். மரைக்கார் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு இன்று பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். அத்துடன் அவற்றில் 4771 HIV எய்ட்ஸ் நோயாளர்களும் 1469 சிபிலிஸ் நோயாளர்களும் மற்றும் 2891 ஹெர்பிஸ் நோயாளர்களும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார். இதனிடையே எய்ட்ஸ் நோயை தடுப்பதற்காக வழங்கப்படும் மருந்துகளில் தற்போது 36,421 மாத்திரைகள் கையிருப்பில் இருப்பதாகவும் அது 4 மாதங்களுக்கு போதுமானது என்றும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே அந்த நோய்களுக்கான மருந்துகளில் எவ்வித தட்டுப்பாடுகளும் இல்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் அனைத்து அபிவிருத்தி பணிகளும் கடன் மூலமே முன்னெடுக்கப்படும் நிலையில் கடந்த காலங்களில் கடன் பெற்று வாங்கப்பட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை எனவும் அதனை தவிர்ப்பதன் மூலம் அரசாங்கம் பாரிய உயிர் தியாகத்தால் ஈடுபட்ட யுத்த வெற்றியை சிறுமைப்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், சுதந்திர தின அணிவகுப்பின் போது ராணுவ படைப்பிரிவுகளை முறையாக அறிமுகப்படுத்தும் மரபு இம்முறை மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஜனாதிபதி அருகில் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு ராணுவ பிரிவின் விசித்திரங்கள் மற்றும் சாதனைகள் வழக்கமாக சொல்லப்படும். ஆனால் இம்முறை அத்தகைய கௌரவம் வழங்கப்படாமல் டிட்வா சூறாவளி பற்றி மட்டுமே பேசப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். யுத்த காலத்தின் போது தலைமை தாங்கிய ராணுவ தளபதிகள் முன்னிலையிலேயே இந்த செயல் இடம்பெற்றுள்ளதை அவர் கடுமையாக விமர்சித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் செய்தியையோ அல்லது அவர்களது தேவைகளையோ நிறைவேற்றுகிறாரா என்ற சந்தேகம் தமக்கு எழுவதாக தெரிவித்தார். இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையின்மையும் ஏற்படுத்தும் விடயங்களை முன்வைக்க வேண்டாம் என புலம்பெயர் அமைப்புகளிடம் கோரிக்கை விடுத்தவர் அரசாங்கம் யாருடையதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காக செயற்படுவதாகவும் தெரிவதாக குற்றம் சாட்டினார். கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து கருத்து தெரிவித்த துமிந்த திசாநாயக் 6ஆம் தர பாடப்புத்தகங்களிலிருந்து குளறுபடிகள் இருப்பதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அதற்காக கல்வி அமைச்சின் செயலாளர் சிஐடி வரை செல்வது தேவையற்றது என்றார். கல்வி புலத்தில் தவறு செய்தவர்களை நேரடியாக அழைத்து விசாரணை நடத்த முடியும் என சுட்டிக்காட்டியவர் அரசு அதிகாரிகள் கர்வத்துடன் செயற்படக்கூடாது எனவும் அவ்வாறான போக்கை கடைபிடித்தால் ஒரு நாள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட நேரிடும் என்றும் எச்சரித்தார். அதேவேளை கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்பட்டமையை வரவேற்றவர் சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏந்தி அரசாங்கத்திற்கும் அரசியலமைப்புக்கும் எதிராக செயற்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் சாதனை அளவிலான விமான பயணிகளை கையாண்டுள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு இந்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பதிவான அதிகூடிய பயணிகளின் எண்ணிக்கை இதுவாகும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 1,40,614 பயணிகள் கையாளப்பட்டுள்ளதாக இந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டில் 703 சர்வதேச விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் வெற்றிகரமாக கையாளப்பட்டுள்ளன. அத்துடன் கடந்த 3 ஆண்டுகளாக மத்தள விமான நிலையத்தின் பயணிகள் போக்குவரத்தில் தொடர்ச்சியான வளர்ச்சி காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மத்தள விமான நிலையத்தின் மீது செலுத்திய விசேட அவதானமே இந்த சாதனை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விமான நிலையத்தை சுற்றியுள்ள வனவிலங்கு பிரச்சினைகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் சர்வதேச விமான நிறுவனங்கள் இங்கு சேவைகளை முன்னெடுக்க தயக்கம் காட்டின. இப்பிரச்சினைகளுக்கு புதிய அரசாங்கம் எடுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் 2025இல் விமானங்களின் வருகையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவை இணைக்கும் வகையில் பல விமான நிறுவனங்கள் 2025இல் தமது சேவைகளை முன்னெடுத்துள்ளன. அதன்படி ரஷ்யாவின் ரெட் விங்ஸ், பக்ரைன் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து ஸ்கைஅப், துபாயிலிருந்து ஃப்ளை ஒன், உஸ்பெகிஸ்தானிலிருந்து சென்ட்ரம் ஏர் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஏர்பேஸ், பல்கேரியாவிலிருந்து பல்கேரியா ஏர் ஆகிய நிறுவனங்கள் மத்தள வரை தமது விமான சேவைகளை நடாத்தியுள்ளன. மேலும் பெலாரஸின் மின்ஸ்க் நகரிலிருந்து பெலாவியா விமான சேவை 2025ஆம் ஆண்டில் முதன்முறையாக மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு தனது பயணங்களை ஆரம்பித்தமை ஒரு விசேட அம்சமாகும். மத்தள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கையின் பல சுற்றுலா தலங்களை இலகுவாக சென்றடைய முடிவதால் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் இது ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அத்துடன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அதிகப்படியான நெரிசலுக்கு ஒரு சிறந்த மாற்றீடாகவும் மூலோபாய ரீதியாக மத்தள விமான நிலையம் முக்கியத்துவம் பெறுகிறது. பில்லியன் கணக்கான பொதுப்பணம் செலவிடப்பட்டு பயன்பாடின்றி அழிந்து போகும் நிலையில் இருந்த மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் 2025இல் ஈட்டியுள்ள இந்த வெற்றி விமான நிலையம் குறித்த புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. முத்துராஜவில ஈரநில வளையத்தை பாதுகாப்பதற்காக முத்துராஜவில அபிவிருத்தி அதிகார சபை என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை ஸ்தாபிக்குமாறு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேராயர் இல்லத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கம்பகா மாவட்டத்தின் இயற்கை நீர் வழிந்தோடு முறைமை முத்துராஜவில ஈரநிலத்தின் ஊடாக அமைந்துள்ளதால் அங்கு தொடர்ந்தும் அத்துமீறிய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதன் ஊடாக எதிர்காலத்தில் மீண்டும் கம்பகா மாவட்டத்தில் பாரிய வெள்ள நிலைமைகள் ஏற்படக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார். முத்துராஜவில ஈரநில வளையத்தினுள் நாளுக்கு நாள் இடம்பெற்று வரும் அத்துமீறிய கட்டுமானங்கள் மற்றும் அவ்வளையத்தை பாதுகாப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று முற்பகல் பேராயர் இல்லத்தில் நடைபெற்றது. பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் கம்பகா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குழுவினரும் கலந்து கொண்டனர்.
முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் கமநல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக அக்கரைவழி விவசாய நிலங்களுக்கு செல்லும் வீதி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமையினாலும் குறித்த வீதியில் அமைந்துள்ள விளாத்தியடி இறக்கப்பாலம் உடைப்படுத்துள்ளதாலும் அக்கரைவழி விவசாய நிலங்களுக்கு செல்வதற்குரிய போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் தற்போது அக்கரை வழியில் அறுவடை செய்யும் 5000 வரையிலான நெல் மூட்டைகள் அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாமல் வயல்வெளிகளிலும் வீதிகளிலும் நீண்ட நாட்களாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளின் முறையீட்டிற்கு அமைவாக அப்பகுதிக்கு நேற்றைய தினம் சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விவசாயிகள் எதிர்நோக்கும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டதுடன் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பாதிப்பு நிலைமைகளை சீர் செய்வதற்கு தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் கமநல சேவை நிலைய பிரிவில் அமைந்துள்ள தமிழர்களின் பூர்வீக அக்கரைவழி பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களான கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கருநாட்டுக்கேணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் திருகோணமலை மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான தென்னமரவடி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் சுமார் 2000 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்களில் நெற்செய்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அக்கரைவழி விவசாய நில பகுதிக்கு செல்லும் வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த வீதியில் அமைந்துள்ள விளாத்தியடி இறக்கப்பாலம் உடைப்படுத்துள்ளதாலும் அப்பகுதியில் நெற்செய்கை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் அறுவடை செய்யப்படும் பெரும்போகு நெல்லினை அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குறிப்பாக 800 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்களில் அறுவடை மேற்கொள்ளப்பட்ட 5000 வரையிலான நெல் மூடைகள் அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் வீதியோரங்களிலும் வயல்வெளிகளிலும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இவ்வாறு எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் 14 நாட்கள் வரையில் அங்கு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அண்மையில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நெல் மூட்டைகள் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. இதனால் அக்கரை வழியில் தற்போது 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதனைவிட இன்னும் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் பல நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் அக்கரை வழியில் காணப்படுகின்ற போதிலும் குறித்த வீதி பாதிப்பால் விவசாயிகள் அறுவடை செய்வதிலும் தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் முறையீட்டிற்கு அமைவாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கொக்குளாய் புளியமுனை பகுதியிலிருந்து கொக்குளாய் களப்பினூடாக படகில் குறித்த அக்கரை வழி பகுதிக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டார். இதன்போது விவசாயிகளால் உடைப்படுத்துள்ள விளாத்தியடி இறக்கப்பாலம் காண்பிக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத நிலையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் விவசாயிகள் காண்பித்தனர். அதேவேளை குறித்த விளாத்தியடி இறக்கப்பாலத்தினை தற்காலிகமாக சீர் செய்து தாம் தற்போது அறுவடை செய்யும் நெல்லை எடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். அத்தோடு நீண்ட நாட்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாலும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததாலும் சந்தைப்படுத்த முடியாத நிலையில் காணப்படும் தமது நெல்லிற்கு இழப்பீடுகளை பெற்றுத் தருவது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இதன்போது விவசாயிகளால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கொக்குத்தொடுவாய் கமநல சேவை நிலையத்தின் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு உடனடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் விவசாயிகளின் பாதிப்பு நிலை தொடர்பில் தெரியப்படுத்தியதுடன் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல் நிலைமைகளை தீர்ப்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். இது தவிர விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல் நிலைமைகள் தொடர்பில் உரிய தரப்பினரது கவனத்திற்கு கொண்டு வருவதுடன் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பாதிப்பு நிலைமையை தீர்க்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களின் வலியுறுத்தலுக்கு அமைய கொக்குத்தொடுவாய் கோட்டைக்கேணியிலிருந்து அக்கரை வழி வரைக்குமான பாதையை சீரமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் விரைவில் அந்த வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.